கௌதம் வந்துட்டானா? டேய் கௌதம், என்ன? அண்ணாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. மா பதறாதம்மா, அண்ணனுக்கு எதுவும் ஆகல. கௌதம் சின்ன அடிதாம்மா. வாங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்கம்மா. Thank you so much, sir. That was a timely help. சரி சார், அடி ரொம்ப பட்டிருக்கு. நானே ஹாஸ்பிட்டல்ல சொல்லி. இல்ல, இது ஏ ஹாஸ்பிட்டல் தான். I'll take care. அப்படியா சார்? உங்க சைக்கிள் வேற அங்கேயே நிக்குது. ஆமா நீங்க சார். கொஞ்சம் பார்த்து போங்க. சரிங்க சார். Thank you, sir. பரவாயில்ல சார். Thank you. சிஸ்டர், எமர்ஜென்சி வார்டுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்து வந்துறீங்க சீக்கிரம். கௌதம், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல டாக்டர், சின்னதா ஒரு ஆக்சிடென்ட். I'm just rushing for my treatment. Come. வாங்க போலாம். சிஸ்டர், ஸ்கேன் ரூம்ல யார் இருக்கா? மிஸ்டர் முருகன் இருக்கார் டாக்டர். இமிடியேட்டா ஸ்கேன் எடுக்கணும். அவரை கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லுங்க. ஓகே டாக்டர். இதுல பெயின் கில்லர், ஆன்டிசெப்டிக் லோஷன் எல்லாம் இருக்கு இல்லையா? இருக்கு டாக்டர். ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீங்க இந்த டிடி ஷாட் கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். போய் எடுத்து வாங்க. என்னாச்சு கௌதம்? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? பாருங்க, I have some scratches. பெருசா ஒண்ணும் இல்ல. கையில, ஃபேஸ்ல, தலையில தான் கொஞ்சம் பலமா அடிபட்டிருக்கு. அதுக்கு தான் ஸ்கேன் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இல்லை டாக்டர். நத்திங் டு வரி. ஐ எம் டோட்டலி ஃபைன். அண்ணாமலை, நீ இன்னும் தூங்கலையா? என்னாச்சுப்பா? என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சுப்பா? ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன விஷயம். யாரும் பயப்படாதீங்க. அது என்னாச்சுப்பா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வர வழியில மாப்பிள்ளைக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்ன அங்கிள் சொல்றீங்க? இப்ப கௌதம் எங்க இருக்காரு? எப்படி இருக்காரு? பயப்படாதீங்க, சின்ன அடிதான்னு சூர்யா சொன்னாருமா. ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாங்களாம். நீ யாரும் பயப்பட வேணான்னு சூர்யா ஃபோன் பண்ணி சொன்னாரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லப்பா, நானும் வரேன்ப்பா. ப்ளீஸ். என்னங்க, எல்லாரும் சேர்ந்து போலாங்க. இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட பிறகு இங்க யாராலையும் இருக்க முடியாதுங்க. வா. சொன்ன கேளு லட்சுமி, பயப்பட வேணான்னு சூர்யா சொல்லியிருக்காரு. இருந்தாலும் மனசு கேக்குமா அண்ணாமலை? நேர்ல போய் பார்த்துட்டு வந்தா மனசுக்கு ஒரு நிம்மதி. ஆமா, எப்படி ஆக்சிடென்ட் நடந்தது, என்ன ஏதுன்னு ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் தெரியலம்மா, போனாதான் தெரியும். ஐசியூல இருக்காருமா. டாக்டர், என் பிள்ளைக்கு எப்படி இருக்கு? ஒன்னும் பயப்படாதீங்க. அவர் தானாவே வந்து அட்மிட் ஆயிட்டாரு. நீங்க எல்லாம் பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. எங்க அண்ணனுக்கு நாளைக்கு கல்யாணம். எஸ், எனக்கும் தான் கல்யாண பத்திரிக்கை கொடுத்திருக்காரு. நானும் கல்யாணத்துக்கு வரத்தான் போறேன். அதுல என்ன டவுட் உங்களுக்கு? டாக்டர், அவனுக்கு அடி ஒண்ணும் படலல. அவன் பேசுறான்ல, நல்லா தானே இருக்கான். எதுக்கும் ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துறது பெட்டர்னு கௌதமே சொல்லியிருக்கிறாரு.
அதனால இப்ப ஸ்கேன் எடுக்க கூட்டிட்டு போவோம். பட் நதிங் டு வரி. கடவுளே, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே. கோமதி ஐயோ. பதறாத. டாக்டர் சொல்லிட்டு போறத பார்த்தா பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. நீ கொஞ்சம் தைரியமா இரு. எப்படிங்க பயப்படாம இருக்கிறது சொல்லுங்க. விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி வந்து படுத்து கிடக்குறானா என் ஈர கொலையே நடுங்குதுங்க. அம்மா நானும் பயந்து போயிட்டேன். டாக்டர் சொல்லிட்டு போன அப்புறமா தான் என் மனசும் ஆறுதலாச்சு. சரி வாங்கம்மா உள்ள போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. கௌதம், கௌதம், டேய், என்ன இதெல்லாம்? அம்மா அம்மா, பயப்படாதீங்கம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல, சின்ன அடிதான். ஏண்டா ஏண்டா இப்படி எல்லாம் நடக்குது? காப்பு கட்டதுக்கு அப்புறம் யாராவது கல்யாண மண்டபத்துல இருந்து வெளியில வருவாங்களா? ஏன்டா இப்படி பண்ற? ஐயோ அம்மா விடுங்கம்மா, ஒரு உயிரை காப்பாத்தின சந்தோஷம் இருக்குமா, அதை விட இதெல்லாம் பெருசா தெரியல. ஆனா நீ இப்படி அடிபட்டு படுத்திருக்கியடா. உன்னை இப்படி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குடா. பா நீங்களும்மா சின்ன அடிதான்ப்பா. நடுவுல திடீர்னு ஒரு கார் ஸ்பீடா வந்துட்டான், மோதுறத அவாய்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், ஸ்லிப் ஆயிடுச்சு. அண்ணா பயந்தே போயிட்டேன் அண்ணா. டேய் என்னடா இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு? இங்க பாரு, ஐ அம் ஃபைன். ஏய் மறந்தே போயிட்டேன், காயத்ரி அவங்க அப்பா அம்மா ரொம்ப பயந்துருப்பாங்கல்ல, நீ உடனே ஃபோன் பண்ணி அவங்கள பயப்பட வேணாம்னு சொல்றேன். இல்ல இல்ல இல்ல, நீ உடனே ஃபோன் பண்ணி அவங்க இங்க வர சொல்ற. சரிண்ணா. டேய் இப்பயே ஃபோன் பண்ணி சொல்றேன். அதோ பண்றேன். நீ கொஞ்சம் அமைதியா இருடா. டேய், என்னடா இப்படி எல்லாம் அடிபட்டு அம்மா இருக்கு? உன் புள்ளைக்கு ஒண்ணும் இல்லம்மா, ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நல்லா நல்லா இருக்கல? இருக்கேம்மா, நீ அழாத. ஒண்ணு ஒண்ணும் வலிக்கலையே. இல்லம்மா, சின்ன அடிதான். ஐயோ, இப்படி அம்மா அடிபட்டுருக்கா? சின்ன அப்பா, சின்ன அடிதான்ப்பா, கொஞ்சம் சொல்லுங்களா அம்மா கிட்ட. மா ஐ அம் ஃபைன் மா. சொல்லுங்க சூர்யா, அவர் எப்படி இருக்காரு? ஒன்னும் இல்ல, சின்ன அடிதான், ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்ப உடனே ஹாஸ்பிடலுக்கு வரேன். நினைச்சேன் அவனும் இங்க அதே தான் சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு சிரிச்சிட்டும் இருக்கான். கிளம்பி வாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்ததும் அனுப்பிடுவாங்கல்ல? ட்ரீட்மெண்ட் கொடுத்து கண்டிப்பா அனுப்பிச்சிருவாங்க. நாளைக்கு உங்க கல்யாணமும் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதீங்க. ஐயோ அதெல்லாம் அப்புறம். நான் இப்பவே அப்பா கூட வரேன். போனை வைங்க ப்ளீஸ். என்னம்மா? அப்பா நீங்க சொன்னதுதான்ப்பா இவர் சொல்றாரு. பட் கௌதம் என்ன ஹாஸ்பிடலுக்கு வந்து பார்க்க சொன்னாராம். வாங்கப்பா, நம்ம உடனே போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியா? சரி வாங்க ஆமா போலாம். நம்மள ஆமா வாங்க வாங்க வாங்க. என்னங்க திடீர்னு இப்போ வந்து மாப்பிளைக்கு ஆக்சிடென்ட்னு சொல்றீங்க? ஐயோ அவசர ஆபரேஷன் மாப்பிள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. திரும்பி வர்ற வழியில ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நீங்க கேட் திறந்து வைங்க, நாங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். அதான் நான் பார்த்தேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னன்னா அவங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப நீங்களும் போயிட்டீங்கன்னா என்னமா அர்த்தம்? ஐயா நாங்க இப்ப வந்துருவோம். மாப்பிள்ளைக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சு போகாம இருக்க முடியுங்களா? தப்பா நினைக்காதீங்க. ஆக்சிடென்ட்னு சொல்றீங்க. சின்ன அடியா பெரிய அடியா, உயிர் பொழைப்பாரா பொழைக்க மாட்டாரா யாருக்குங்க தெரியும்? விடிஞ்சா கல்யாணம், இப்படி ஈக்காக கூட இல்லாம எல்லாரும் கிளம்பி போயிட்டீங்கன்னா நான் என்னங்க பண்றது? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா வேற வழியே இல்லம்மா. அட்வான்ஸ் பே பண்ணிருக்கீங்க, பேலன்ஸ் பணத்தை இப்ப செட்டில் பண்ணிடுங்க. எதுவா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? பணத்துக்கு என்ன இப்ப அவசரம்? நாங்க என்ன ஓடியா போயிட போறோம்? ஓடி போயிடுவீங்கன்னு சொல்லல சார். இன்னைக்கு கொளுத்த முகூர்த்த நாள். 4 பேருக்கு இல்லன்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் மண்டபத்தை கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க ஆக்சிடென்ட் அது இதுன்னு சொல்லி கிளம்பி போய் பணத்தை செட்டில் பண்ணணும்னு வச்சீங்க. நாளைக்கு நான் பணத்தை எப்படி கலெக்ட் பண்றது? வாய மூடியா. என்ன மனுஷன் நீ எல்லாம்? என்னையா பேசுற நீ? அம்மா நான் வாய முன்னே என் தொழில் படுத்துருமா. அப்புறம் முதலாளிக்கு யார் பதில் சொல்றது? மாப்பிளைக்கு ஏதாவது ஆகணும், கல்யாணம் நிக்கணும் அப்படிலாம் நினைக்கல. எல்லாம் நல்லபடியா நடந்தா எனக்கு சந்தோஷம் தான். அப்படி ஒரு வேலை மாப்பிளைக்கு ஏதாவது ஆகி கல்யாணம் நின்னு போச்சுன்னு வச்சுக்கீங்க, அப்புறம் யார்கிட்ட வந்து நான் பணத்தை வாங்குறது? அம்மா உங்களுக்கு வேணா இது புதுசா இருக்கலாம், எனக்கு இது ரொம்ப சாதாரணம். நான் எங்க போயிட போறேன், பணத்தை எடுத்துட்டு எங்க ஓடிட போறேன், அப்படி இப்படின்னு 1000 பேசுவாங்க. ஆனா நாளைக்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து அந்த வீட்டுல வந்து நான் பணம் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்துட்டான் பாரு பணம் தின்னி பேய் பிணம் தின்னி கழுகுன்னு சொல்லி அதே நாக்கு திருப்பி பேசும். இதெல்லாம் எனக்கு எதுக்கு? பணத்தை செட்டில் பண்ணுங்க, போயிட்டே இருங்க. யோ இன்னொரு தடவை இப்படி பேசுன என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன ரொம்ப எகிற? பணத்தை செட்டில் பண்ணிட்டு போற வழியை பாரு. இத பாருங்க, கல்யாண மண்டபம் நடத்துறவங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அப்படிதாம்மா பேசுவேன். பணத்தை செட்டில் பண்ணிட்டு இங்க இருந்து வெளியே போற வழியை பாருங்க. அண்ணாமலை, இனிமே இந்த ஆளு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. முதல்ல பணத்தை எடுத்துட்டு வந்து இந்த ஆளு மூஞ்சல வீசி எறி. போ.
இந்தாயா உன் பணம். இப்ப தங்கமா போயிட்டு வாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் மாப்பிளைக்கு என்னாச்சுன்னு பாருங்க. நான் தடுக்கவா போறேன்? போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நாளைக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்க நானும் வேண்டிக்கிறேன். வா அண்ணாமலை, நாம எல்லாம் போலாம். அம்மா நீங்க எல்லாம் இங்கேயே இருங்கம்மா. இந்த ஆள் பேசிட்டு போறத பார்த்தா விடியறதுக்குள்ள வேற பார்ட்டிக்கு மண்டபத்தை கொடுத்துருவாரோன்னு தோணுது. ஆமா நானு காயத்ரி லட்சுமி 3 பேரும் போயிட்டு வந்துடுறோமா. சரி. லட்சுமி காயத்ரி வாங்க வரமா. சரி பத்திரமா போயிட்டு வாங்க. பாத்துக்கோங்க. சூர்யா 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 அவருக்கு இப்ப எப்படி இருக்கு சூர்யா? நான் சொன்னேனே காயத்ரி, அண்ணன் உள்ள சிரிச்சு தான் பேசிட்டு இருக்காரு. ஆண்டவனே எனக்கு இது போதும். இந்த ஒரு வார்த்தை போதும். என் வயித்துல பாலை சரி வாத்துட்டு வாங்க அண்ணனை போய் பார்க்கலாம். வாங்க காயத்ரி. சம்பந்தி, காயத்ரி மாப்பிள. ஆமா மாப்பிள்ள என்ன எல்லாரும் பயந்துட்டீங்களா? நத்திங் டு வரி, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். உங்களுக்கு ஆக்சிடென்ட் எதுவும் எனக்கு கையும் உடல காலும் உடல மாப்பிள. என் பொண்ணு தவியா தவிச்சு போயிட்டா. காயத்ரி, இவனுக்கு ஒண்ணும் இல்லம்மா. நாங்களும் இப்படிதான் பயந்து போய் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தோம். இங்க வந்து பார்த்தா பாரு, லேசான காயம்தான். ஏண்டா நாம எப்படா மண்டபத்துக்கு போறோம்? பா டாக்டர்கிட்ட கேட்க வேண்டியது ஏன்பா பேஷண்ட்ட கேக்குறீங்க? சூர்யா உங்க அண்ணனும் ஒரு டாக்டர் தானே? ஆனா அண்ணன் இப்ப பேஷண்ட் தானே, சீஃப் டாக்டர் தானே அண்ணனை ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்ச நேரம் எல்லாரும் சைலண்டா இருக்கீங்களா? காயத்ரியை பாரு, அவங்க மூஞ்சில எவ்வளவு பயம், எவ்வளவு கவலைன்னு. அண்ணா அடங்குனா, அப்ப எங்க மூஞ்சில இதெல்லாம் தெரியலையா? தெரியல. தெரியலையா? பாத்தியா? தெரியலையா? போங்கண்ணா, வாலியா, வாலியா போங்கண்ணா, போங்க. ஓகே 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 ஆமா, ஓகே. நாங்க எவ்வளவு பயந்தோம் தெரியுமா? அப்போ காயத்ரி சிரிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லல? ஓ மை காட், எவ்வளவு தடவை சொல்றது? ஐ அம் டோட்டலி ஃபைன். எனக்கு ஒண்ணும் இல்லைங்க காயத்ரி. இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு, அவ்வளவுதான். கண்டுக்காம ஃப்ரீயா விடுங்க. இங்க பாருங்க, இன்னும் ஒரு half an hourல ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் மட்டும் வரும். அதுல ஆல்மோஸ்ட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்கேனா? எதுக்கு? தலையில கொஞ்சம் வலி இருக்குங்க காயத்ரி. கீழே விழுந்ததுல கல்லுல மோதிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய டேமேஜ் எதுவும் இருக்காது. பாருங்க எவ்வளவு தெளிவா பேசிட்டு இருக்கேன்னு பாருங்க. பேச்சு தெளிவா இருந்ததுன்னா பிரெயின்ல எதுவும் டேமேஜ் இல்லைன்னு அர்த்தம்.
அப்படி இருந்ததுன்னா உங்ககிட்ட இப்படி உட்காந்து மொக்க போட்டுட்டு இருக்க முடியுமா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது மாப்ள. நீங்க 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க. உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். எத்தனை கஷ்டத்தை மீறி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அப்படிலாம் ஆண்டவன் நம்மளை கைவிட மாட்டான் சம்பந்தி. ஆமா சம்பந்தி. என்னங்க ஆ? ரத்தம் வருது எங்கே? காதுல இருந்து. சூர்யா, டாக்டர் கூப்பிடுங்க. சீக்கிரம். ஏண்டா இப்படி காதுல திடீர்னு ரத்தம் வந்தா என்னடா அர்த்தம்? கௌதம், நினைச்சேன்ப்பா. கௌதம், கௌதம், என்னடா நடந்துச்சு? சொல்லுங்க. சொல்லி தொலைடா, என்ன நடந்துச்சு? டாக்டர், அண்ணனுக்கு காதுல ரத்தம் வந்துட்டு இருக்கு. அப்படியா? சீக்கிரம் வாங்க. நீங்க போங்க, வரேன். என்னங்க என்ன ஆச்சு? காயத்ரி ஒன்றும் இல்லை. காயத்ரி என்னங்க கௌதம், மாப்ள, என்னங்க கௌதம், கௌதம், சீக்கிரம் வாங்க டாக்டர். கௌதம். கொஞ்சம் தலைங்க. வாங்க டாக்டர், தலைங்க, வலி இருக்கு. என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர். அண்ணா, டாக்டர் சீக்கிரம் பாருங்க. ஏத்துறா. ஐ எம் வெரி சாரி. அண்ணா